வணக்கம், வெல்கம் டு ஹனீஸ் மசாலா வாசம். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீட்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு வெதவெதப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆக்டிவ் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்தா தான் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஈஸ்ட்டை நம்ம மைதா மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவில் விட கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பிசையும் போதே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ஈரமான துணி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 6 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா டபுளாகி வந்திருக்கு மாவு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாவை நம்ம தனியாக எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சால் போதும். இப்போ இதில் நான் 2 பீட்சா செய்ய போகிறேன். இதை 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா கனமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணது அதுக்கு மேலே கொஞ்சமாக ரவை தூவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த பீட்சா பேஸ் ரெடி பண்ணோம்ல, அதை அந்த பிளேட் மேலே வச்சு கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பீட்சா பேஸ் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம ஓரங்களில் லைட்டாக மடக்கி விடலாம். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற அந்த டெக்ஸ்சர் நம்ம பீட்சாலேயும் இருக்கும். இது மாதிரி ஓரங்களில் லைட்டாக மடித்து விட்டுருங்க. நல்லா சுற்றி மடித்து விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் மடித்து விட்டுருங்க. நம்ம பீட்சா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம அப்போ தான் ஹீட் பண்ணும் போது அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வராமல் இருக்கும். இப்போ பீட்சா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் இது வீட்டில் ரெடி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்சா சாஸ் எடுத்து நடுவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பீட்சா சாஸ்க்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப், அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக க்ரீன் கேப்சிகம், ஆனியன், அப்புறம் பன்னீர் இது 3 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன், எல்லோ, ரெட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆலிவ்ஸ் சேர்த்துக்கலாம். ஆலிவ்ஸ் ஸ்லைஸ் பண்ணியே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் துருவி போட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூடவே ஆனியன்ஸ். நான் இன்றைக்கி நீளமாக போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்யூப்ஸ் மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். ஆனியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக சேர்த்துக்கிறேன்.
இதுக்கு மேலே வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஆரிகானோ, பேசில், தைம், அப்புறம் ரோஸ்மெரி இது 4மே இருக்குது இதில். இதை வந்து கொஞ்சமாக மேலே தூவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் வந்து துருவி சேர்த்துக்கலாம். ஹர்ப்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸுன்றது நம்ம காஞ்ச மிளகாவை மிக்சியில் 1-2 அரைச்சி போடுறது தான். ஸோ மிளகாவை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி அது மேலே சேர்த்துருங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 லேயர் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்சாவை அது மேலே சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். 25 நிமிஷம் கழித்து பீட்சா சூப்பராக ரெடியாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.